சரியில்லை, கவனிச்சிங்களா? எப்போ பாரு இந்த திங்கக்கிழமை ஆனா போதும், இல்லை வெள்ளிக்கிழமை ஆனா போதும், வாரத்தில் ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டே இருக்கான். ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாம் ஆமாம், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். கரெக்டாக திங்கக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை லீவ் போடுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒருவேளை உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் என்ன செய்ய? நம்ம எதுக்கும் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவனை ஒரு செக்அப் பண்ணி பார்ப்போமா? அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தானே இருக்கான். அட நீங்கள் வேற அம்மா, ஏதோ எப்போவாவது உடம்பு நிஜமாவே சரியில்லாமல் போயிருக்கும், அது நமக்கு தெரியும்ல எப்போ இருக்குன்னு. இதெல்லாம் அவன் வார வாரம் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறான். கரெக்டாக நீங்கள் ஆஃபீஸ் போன உடனே உடம்பு நல்லாயிரும், நான் கொஞ்சம் பரவாயில்ல, நான் டிவி பார்த்துக்கிறேன், ஃபோன் எடுத்துக்கிறேன், ஒன்று ஒன்றையா வந்து நோண்ட ஆரம்பிச்சிடுறான். சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். லீவ் போட்டு வீட்டில் இருந்தா அது இல்லையா இது இல்லையா இதை கொண்டா அதை கொண்டான்னு உட்காந்து ஏதோ ஹாலிடே வெக்கேஷனில் இருந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். உடம்பு சரியில்லாதவன் இருந்த மாதிரி இல்லை. அதனால இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் நம்ம. அதுவும் சரிதான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இங்கே வா நான் சொல்கிறேன். கரெக்டாமோ, நல்ல யோசனை, இப்படியே செஞ்சிருவோம். இன்னைக்கு இங்கிலீஷ் மேம் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. பேசாம இன்னைக்கும் நம்ம வயிற்று வலி நாடகத்தை போட்ட வேண்டியதான். சுஜித், என்ன ஸ்கூல் கிளம்பலையா? என்னாச்சு சுஜித்? அம்மா, மறுபடியும் வயிறு ரொம்ப வலிக்குதுமா, ரொம்ப முடியலம்மா. அம்மா, இங்க கொஞ்சம் வாங்க. என்னாச்சம்மோ? சுஜித்துக்கு மறுபடியும் வயிறு வலிக்குதான், ரொம்ப முடியலையா. என்ன செய்ய? ரொம்ப முடியலையா? சரி, அப்போ வேணா இன்னைக்கும் லீவ் போட சொல்லிடலாம். அடிக்கடி லீவ் போட்ட மாதிரி இருக்கேம்மா. ஸ்கூல்ல இருந்து வேற கம்ப்ளைண்டா பண்றாங்க, என்ன செய்ய? ரொம்ப முடியலைன்னா என்ன பண்ண முடியும்? லீவு தான் போட்டாகணும். பார்ப்போம். ஆனால் அவன் அடிக்கடி உடம்பு முடியலைன்னு சொல்கிறான். அதனால் அவனை ஒரு நல்ல டாக்டர்கிட்ட காட்டலான்னு நினைக்கிறேன். சரி, அப்போ கிளம்புங்க. சுஜிமா, உனக்கு ரொம்ப முடியலைல, இன்றி கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அம்மா, டாக்டர்லாம் வேண்டாம்மா, டாக்டர் ஊசி போடுவாரு. எனக்கு நீ கொடுக்குற ஓமா வாட்டரே கொடுமா, நாளைக்கு சரியாயிரும். அதெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்லம்மா. உனக்கு அடிக்கடி வயிறு வலி வருது, தலைவலி வருது, வா என்னன்னு டாக்டர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். அம்மா, இனிமேல்லாம் அப்படி வராதுமா, இந்த தடவை ஒருத்தருமா, டாக்டர் ஊசி போடுவாருமா. என்ன, இனிமேல் வராதா? இல்லம்மா, இனிமேல் இப்படி வராத மாதிரி நான் வந்து கொஞ்சம் நல்லதா நீ கொடுக்குற எல்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்கு ஒன்றும் வராம நான் பார்த்துக்கிறேம்மா. இந்த தடவை ஹாஸ்பிட்டல் வேண்டாம்மா. அதெல்லாம் இல்லை, நீ ரொம்ப முடியாம இருக்க, வா கிளம்பு, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இன்னைக்கு. ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு வாரம் ஒரு நாள் லீவ் போட்டு ஜாலியா இருந்தேன். டாக்டர்கிட்ட போனா இனிமே உண்மையிலேயே உடம்பு சரியில்லைன்னா கூட அம்மாவும் அப்பா லீவ் போட விட மாட்டாங்க போலயே. சுஜித், சீக்கிரம் வா. வாங்கம்மா, யாருக்குமா பார்க்கணும்? டாக்டர், நாங்கள் காலையில் ஃபோன் பண்ணியிருந்தோமே, பையனுக்கு வயிறு வலி, கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிருந்தோமே, அதுதான் அந்த விஷயமா தான் டாக்டர். ஓ, அந்த பேஷண்டா? சரி சரி, வாங்க செக் பண்ணிடலாம். தம்பி, கொஞ்சம் வாயை தர. சார், ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன், சரியா? ஆ, ஓகே டாக்டர். நர்ஸ், இந்த பையனை ஸ்கேன் பண்ணுற ரூம் கூட்டு போங்க. போதும் தம்பி, வாயை மூடிக்கலாம். ஒன்றும் கவலைப்படாத தம்பி, எல்லாம் சரியாயிரும்ண்ணா. டாக்டர், எதுக்கு நீ இங்க கொண்டு படுக்க வச்சிருக்கீங்க? ஒரு மாத்திரை மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க டாக்டர். நல்ல விளையாட்டு பிள்ளை. டாக்டர், எங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனை? சார், உங்கள் பையன் வயிறை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வயிறு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. இந்த பிஸ்கெட்டு, கேக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீம்னு என்னென்னமோ தின்னு தின்னு வயிறெல்லாம் மொத்தமாக போச்சு. நம்மளே வயிறு வலி இல்லாம போய் சொல்லிட்டு லீவ் போடலாம்னு உட்கார்ந்திருந்தா இல்லாத வயித்து வலியில அது இருக்கு இது இருக்குங்கறாரே. இவர் டாக்டரா இல்ல ரமணா பட டாக்டரா? காசு புடுங்கிறதுக்குன்னு போய் என்னத்தையோ சொல்றாரே. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் டாக்டர்? ஒன்றும் இல்லை, வயிறெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணால் ஒரு பிரச்சனையும் வராது.
ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை தரேன், எல்லாமே சரியாயிரும். நர்ஸ், அந்த ஊசி எடுத்துட்டு வாங்க. அம்மா, அப்பா எனக்கு ஊசி எல்லாம் வேணாம்ப்பா. ஊசியை பார்த்தாலே பயமா இருக்குப்பா. வேண்டாம்ப்பா. அட என்ன தம்பி, இந்த சின்ன ஊசிக்கு போய் பயப்படுற? இன்னும் வயிறெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் இந்த ஊசி போட்டாதான் உனக்கு வலியெல்லாம் தெரியாம இருக்கும். அம்மா, அப்பா, எனக்கு வயிறெல்லாம் வலிக்கலப்பா. ஸ்கூல் லீவ் போடுறதுக்காக நான் போய் சொன்னேன். எனக்கு ஒரு நாளும் வயிறு வலிக்கல. ஒரே ஒரு நாள் தான் நிஜமாவே வயிறு வலிச்சது. அப்ப கூட அம்மா கொடுத்த ஹோம் வாட்டர்ல சரியாயிட்டுப்பா. இப்ப வீட்டுக்கு கூட்டு போங்கப்பா. இங்க வர எல்லாரும் ஊசிய பார்த்தோன்னா உடம்பு சரியாயிட்டு, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு இப்படித்தான் எதையாவது சொல்லுவாங்க. அட நீ கையை கொண்டா தம்பி, ஊசியை போடுவோம். நம்ம ஊசி போட்டுட்டு ஒரு குழாயை எடுத்து உன் வாய்க்குள்ள விடுவோம். அது உன் வயிற்று வரைக்கும் போயிடும். அப்புறம் உன் வயிற்றுல உள்ளதெல்லாம் நாங்கள் மிஷின் போட்டு வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மருந்து மாத்திரை கொடுப்போம். அப்போதான் உன் வயிறு நல்லா சரியாகும். அப்பா, நிஜமாவே எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எல்லா நாளும் நான் போய் தான்ப்பா சொன்னேன். என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. எனக்கு ஊசியும் வேண்டாம், வயித்துக்குள்ள குழாயும் போட வேண்டாம். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கூட்டு போங்க. நான் போய் தான்ப்பா சொன்னேன். எனக்கு வயிறுலாம் வலிக்கல. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே சார்? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டுல. இனிமேல் அவனுக்கு ஒன்றுமே வராது உடம்புக்கு. ஒரு சத்து டானிக் மட்டும் எழுதி தரேன். அதை மட்டும் ஒரு மாதம் குடிக்க சொல்லுங்க. வேற எதுவுமே வேண்டாம். மற்றபடி அவன் உடம்பு ரொம்ப நல்லா இருக்கு. எதுவுமே கிடையாது அவன் உடம்புக்கு. இனி நீங்கள் அவனை வீட்டுக்கு கூட்டு போகலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இனிமேல் தான் நிறைய வேலை இருக்கு எங்களுக்கு. அப்பா, சாரிப்பா. அம்மா, சாரிம்மா. இனிமே இப்படி போய் சொல்ல மாட்டேம்மா. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.